பெஹல்காம்ல நடந்த தாக்குதலை பத்தி தான் இப்ப வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதே போல கடந்த 25 வருஷமா காஷ்மீர்ல என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2000 மார்ச் மாசம் சட்டிங் போரான்ற கிராமத்துல சீக்கிய சமூகத்தை குறி வச்சு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அதுல 36க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதே வருடம் ஆகஸ்ட் மாசம் நுன்வான் கேம்ப்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. அமர்நாத்துக்கு பாத யாத்திரை போன பக்தர்கள் 24 பேர் உட்பட மொத்தமா 32 பேர் அந்த பயங்கரவாத தாக்குதலையும் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 2001லயும் ஷேஷ்நாக் முகாம்ல மறுபடியும் தாக்கியிருக்காங்க. இதுல 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே வருடம் 2001லயே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் அசம்பிளில தற்கொலை படை மூலமா ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல மொத்தமா 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த வருடம் 2002லயும் சந்தன்வாரி முகாம்ல அமர்நாத்துக்கு பாத யாத்திரை போயிட்டு இருந்த பக்தர்கள் மேல மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2002ல நவம்பர் மாசம் லோயர் முண்டால குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல 9 பாதுகாப்பு படை ஆபீசர் உட்பட மொத்தமா 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு அடுத்தது 2003 மார்ச் 23ஆம் தேதி நந்திமார் கிராமத்துல 11 பெண்கள் உட்பட மொத்தமா 24 காஷ்மீர் பண்டிட்ட தீவிரவாதிகள் கொலை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா 2005 ஜூன் 13ஆம் தேதி ஒரு கார் முழுக்க வெடிகுண்டுகளை நிரப்பி வச்சிருக்காங்க. அந்த கார் வெடிச்சதுல 2 பள்ளி குழந்தைகள் உட்பட 13 பேர் இந்த குண்டு வெடிப்பால உயிரிழந்திருக்காங்க. இதன் பிறகு 2006 ஜூன் 12ஆம் தேதி குல்ஹாம்ல நேபாள் பீகார் தொழிலாளர்கள் 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 10-11 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. மறுபடியும் இதே குல்ஹாம்ல 2017ல பஸ்ல அமர்நாத்துக்கு யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. அந்த பஸ்ஸை தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல 8 பக்தர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததா நான் சொல்ல போற இந்த ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இதை கேட்ட உடனே எல்லாருடைய மனமும் வேதனைப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாளை கருப்பு தினமாவே இதுவரைக்கும் அனுசரிச்சுட்டு வராங்க. அதாவது 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமாவில் நடந்த அந்த ஒரு அட்டாக் தான். நம்ம நாட்டுக்காக போராடிட்டு இருக்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் போன அந்த கான்வாய தற்கொலை படை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இந்த தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்ட நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் மனமே ஆடி போயிருக்கும். சோ இதுக்கப்புறமா இப்போ இந்த 2025ல இந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த இன்னொரு கோர சம்பவம் தான். இதுல பெஹல்காம்ல 26 சுற்றுலா போன அப்பாவி மக்களை மதம் கேட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கடந்த 25 வருஷத்துல மட்டும் இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் நம்ம இந்தியாக்குள்ளேயே இந்தியர்கள் கொடூரமா கொல்லப்படுற இந்த ஒரு நிலை மாறணும் அப்படின்றதா நம்ம எல்லாருடைய எண்ணமாவுமே இருக்கு.